ஹலோ கைஸ், வெல்கம் டு சோல்பாத்தி ஃபிஷிங். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து 5K சப்ஸ்கிரைப் நம்ம அடிச்சிருக்கோம். அதோட ஸ்பெஷல் வீடியோ தான் இங்கே பாருங்கள். இங்கே நாங்கள் வந்து ஒரு லோகோ வந்து ஒன்று பிடிச்சிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மீன். இது எங்கே இருக்குது பாருங்கள், மீன் அப்படியே மேலே தெரியுதா? ரொம்ப டயர்டாயிடுச்சு. இதை வந்து கையிலே அழுக்க வந்து தூக்கிட்டு வந்து மேலே வந்துடுவேன். என்ன ஆச்சுன்னா, புதுசாக வந்து ஒரு ராடு வந்து நான் வந்து வாங்கியிருந்தேன். ஆனால் அது வந்து இன்னும் அன்பாக்சிங் பண்ணலை. கையில் போட்டுறா மீன் லைட்டாக மாட்டிங்குது. கையில் போட்டுறா, வதிக்கண்டா. டக்குன்னு வச்சிச்சுன்னா மீன் இது ஐத்துறா. இதெல்லாம் போட்டு ஐத்துறா எடுத்துணும். அப்படியே எடுத்துணும். கையில் போட்டுற. எல்லாம் மேலே தான் வரணும் போல இருக்குது. டைட் ஆகுதா? இது ராடு யாருன்னா எடுங்க வாங்கண்ணா. மீனோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு 2 kgக்கு மேலே தான் இருக்கும். நல்ல ஒரு சைஸ் தான். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. உடனே வந்து சுப்பண்ணனுக்கு வந்து ஒன்று மாட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் பேக் டு பேக் வந்து நல்ல ரிசல்ட் எடுத்தது. அவருக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, முள்ளில் போயிட்டு மீன் மாட்டிக்கிச்சு. அப்படியே முள்ளோடவே எடுத்துகிட்டு வருவார் பாருங்களேன். சுத்து செடியோடு வருது. சுத்து செடியோடு வருது. ரொம்ப நேரம் போராடி தான் அந்த மீனை வந்து அவர் வந்து கரையேற்றினார். பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. முள்ளு செடியோடு வரும். சுத்து இதிலே பாருங்கள், அந்த நான் சொன்னல ஒரு ராடு வந்து புதுசாக வாங்கினேன்னு. அந்த ராடு வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மழை வருது. நான் மேலே நின்றுட்டு இருந்தேன் கொடை பிடிச்சிட்டு. திடீர்னு வந்து ராடு வந்து தண்ணிக்குள்ளே இழுத்துன்னு போயிடுச்சு. எங்கே போச்சுன்னே தெரியல. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் தேடி தான் வந்து அந்த ராடையே கண்டுபிடிச்சிருந்தாங்க. மீன் இருக்கு. சுத்து மீன் இருக்குது. நான் சுற்றுனா மேலே ஏறிது. என்ன சுத்து இந்த ஃபோன் பிடிச்சிக்கோ. பைய எடுத்துக்கலாம். வந்துச்சு பாரு மீன். முள்ளுக்கு தனியாக வந்துச்சு. பைய எடுத்துக்க. அது வாயை அறுத்துக்கண்டா. பைய எடுத்துக்க. இந்த எடுத்துக்க. இந்த இடத்துல வந்து பிடிக்கும்போது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பிடிக்கணும். ஏன்னா வந்து நாங்கள் வந்து 4 பாப்பப் கட்டுவோம். அதனால் வந்து நான் ஏதாச்சும் ஒன்று வந்து கையில் மாட்டிக்குவோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். நான் சொன்னல ராடு ஒன்று வந்து தண்ணிக்குள்ளே வலிச்சின்னு போயிடுச்சுன்ட்டு. இது எங்கே இருந்ததுன்னா, இங்கேருந்து கொஞ்சம் தொலைவில் வந்து இருந்தது. நான் மார்க் பண்ணுறேன் அந்த இடத்துல. அவ்வளோ தொழுவு வந்து ராடு இருந்தது. எப்படி நான் உள்ளெல்லாம் மூழ்கி தேடி பார்த்தேன், கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ராடில் மாட்டி தூக்கிச்சு. ரிட்டர்ன் வந்து ஓரை வந்து எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் வந்து வீடியோவே எடுக்க ஆரம்பித்தாங்க. கண்டுபிடிச்சிட்டு சுற்றும்போது இதிலே பாருங்கள், நான் இடுப்பளவு தண்ணியில் தான் வந்து சுற்றிட்டு இருப்பேன் ராடியை. பாருங்கள், மீன் வந்து ரொம்ப டயர்டாயிடுச்சு. கையிலே வந்து அப்படியே எவ்வளோ நேரம் ராடு பக்கத்தில் வெயிட் ராடுறா. இஸ்துமா முடியல. அதால
அது தண்ணியில் இறங்குந்து எடுத்துருக்கலாம். வாய் காமி முடியாது. வாய் காமி பார்த்து தானே வாசம். அதே போட்டு அடுத்த வியூவில் வந்து எடுத்தது பாருங்கள். இதுலேயே வந்து இன்னொருத்தர் வந்து ஜூம் பண்ணி எடுத்தார், அவரையும் எடுக்க சொல்லியிருந்தேன். ஆனால் தண்ணியிலேருந்து அந்த ராடு எடுக்கும்போது வந்து மூழ்கி தேடும்போது யாருக்கும் ஞாபகமே இல்லை நான் வீடியோ எடுக்க சொன்னது. அதுக்கப்புறம் அம்மா ராட் கிடைச்ச உடனே எடுத்தாங்க. எவ்வளோ தண்ணியிலேருந்து நான் சுற்றிட்டு இருக்கேன்னு நீங்களே பாருங்கள். இது வந்து இந்த ராடோட அன்பாக்சிங் வீடியோவும் நான் வந்து சீக்கிரமாக வந்து சாரி அன்பாக்சிங் வீடியோ போடாமையே வந்து ஒரு வீடியோவை ஃபிஷிங் பண்ணி போட்டுட்டேன். அடுத்தது வந்து நான் வந்து ஒரு ரீலுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ரீல் வந்து வீடியோ போடுறேன். மீன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போயிட்டு ஏதோ ஒரு முள்ளு செடியிலையும் சுத்தாமல் வந்து அப்படியே தெரிஞ்சுட்டு இருந்ததுனால ராடு வெயிட்டு கொஞ்சம், அதனால் வந்து எங்கேயும் மாட்டலை, அப்படியே வந்து சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அங்கே இருந்தவங்க எல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக ராட் அடிச்சிருச்சுன்னு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு எனக்கு. ஆனால் கொஞ்ச நேரம் எனக்கு வந்து இந்த ராட் கிடைக்காது அப்படின்னு நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து சுப்பான் வந்து ட்ரிபிள் ஹூக் போட்டு பிடிச்சாரு. அவர் வந்து ட்ரிபிள் ஹூக்கில் வந்து ஜிலேபி பிடிச்சாரு. நல்ல ஒரு சைஸான ஜிலேபி மாட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து நல்ல ரிசல்ட்டும் இருந்தது. அதில் 2 வாட்டி அடித்தார். நானும் அதை பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டு அந்த மாதிரி ரெடி பண்ணி சும்மா அடித்து பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்து நானும் அடித்து பார்த்தேன். நான் வந்து ஒரு 10 ஜிலேபிக்கு அடித்தேன். 10ல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஜிலேபி வந்து நல்ல ஒரு சைஸு, மீதி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தது. ஆனால் சூப்பராக வந்து ரிசல்ட் எடுக்குது. அதையும் வந்து நான் சீக்கிரமாக வந்து அதையும் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். சைஸ் பாருங்கள் எவ்வளோ சைஸ் இருக்குன்ட்டு. ஜிலேபி நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது. ஜிலேபி வந்து நல்ல ஒரு சைஸாக மாட்டுது. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து ராடு வந்து எங்கே வாங்குறீங்கன்னு கேட்குறாங்க. நான் வந்து காஞ்சிபுரத்தில் வாங்குகிறேன். அதுக்கப்புறம் பெங்களூர் ஆங்கிலர்ஸ் கிட்ட வாங்குகிறேன். காஞ்சிபுரத்தில் வந்து கடை இருக்குது, கடையிலே வந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் வாங்கிட்டு வந்தேன் அந்த ராடை. நான் வந்து அதையும் வந்து ஒரு வீடியோ எடுத்து போடுறேன், அந்த கடையோட டீட்டெயில்ஸும் தரேன். மறக்காமல் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள்.